Pranams to Divine Mother, pranams to Sri Aurobindo, pranams to Guruji Sri M.P. Pandit, pranams to my mentor and father Sri N. Rajagopal. இன்று நாம் பார்க்கவிருப்பது அவதார்ஹுட் பார்ட் 2. கடந்த முறை நாம் அவதாரத்தின் பல அம்சங்களை பற்றி விவாதித்தோம். மேலும் அவதாரத்தின் நோக்கம், நடைமுறை சாத்தியம் மற்றும் பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். Now let us take an overall view of the subject. இப்பொழுது நாம் மேலே அதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். நாம் ஏற்கனவே நித்திய அவதாரம் பற்றி பார்த்தோம். நித்திய அவதாரம் என்பது ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் அதன் இருப்பின் மையத்தில் உறைந்திருக்கும் தெய்வீகமாகும். தெய்வீக யதார்த்தத்தின் இந்த இருப்பு காரணமாகவே நாம் அனைவரும் உள்ளோம். நாம் அதை அறிந்திருக்காமல் அல்லது அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருந்திருக்கலாம். That is a different matter. நாம் கடவுளின் இந்த இருப்பிற்கு மற்றொரு பரிமாணமும் உள்ளது என்பதை இப்பொழுது பார்க்கின்றோம். அது மனித குலத்தின் வகையான உலகளாவிய கடவுள். That is universal Godhead in the type of humanity. அது தனிநபருக்கு மட்டும் அல்லாமல் பிரபஞ்சத்திலும் உள்ளது. இப்போது உலகளாவிய கடவுள் என்பது வெறும் தனிப்பட்ட கடவுளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இது முழு பிரபஞ்சத்திலும் வியாபித்திருக்கும் ஒன்று. இட் இஸ் சுப்ரீம் ரியாலிட்டி, ஸ்பிரிட் என்கிறார். அண்ட் வாட் இஸ் த ஸ்பிரிட்? அந்த சுப்ரீம் ரியாலிட்டி ஸ்பிரிட் என்றால் என்ன? இதை பற்றி உபனிஷத் கூறும்போது பிரம்மம் என்பது சுயமாக இருப்பது, ஆனால் நம்முடைய இருப்பு சுயமானது அல்ல. நாம் சில வெளிப்புற காரணங்களால் பிறந்திருக்கிறோம். பல சூழ்நிலைகளின் செயல்பாட்டின் காரணமாக நாம் வாழ்கிறோம். ஆனால் பிரம்மம் யாரையும் சார்ந்தது இல்லை என்கிறார். அது எப்படி என்றால், பிரம்மம் தனிமையானது, எல்லையற்ற உணர்வு சக்தியுடன் இருப்பதால் நிபந்தனையற்ற மகிழ்ச்சியுடன் சுயமாக உள்ளது. அதன் மகிழ்ச்சி என்பது ஒரு சுயமான மகிழ்ச்சி, செல்ஃப் டிலைட். அந்த பேரின்பம் பிற வெளிப்புற காரணங்களால் வந்தது அல்ல. மேலும் இந்த பிரம்மம், அதாவது தெய்வீக யதார்த்தத்தின் இருப்பு, பிரம்ம உணர்வு ஒரு அணுவிலும் கூட உள்ளது. பொருளின் மிக சிறிய உருவாக்கம் எந்த பொருளாக இருந்தாலும் அது மிக சிறிய உருவாக்கம் கூட இந்த உள்ளுணர்வோடு உள்ளது என்கிறார். ஆனால் தெய்வீக உணர்வு திரைக்கு பின்னால் செயல்படுகிறது. அது எப்போதும் மறைக்கப்பட்டே இருக்கும். அது பொருள் அமைப்புகளாலோ அல்லது நம்மை போன்ற தனிநபர்களாலோ அதற்குள் இருந்தாலும் நாம் அதை பற்றி அறிந்திருப்பதில்லை என்கிறார். ஏனென்றால் that is because of the ignorance. ஆனால் அது எப்போதும் அப்படி இருக்கப் போவதில்லை என்கிறார். அந்த தெய்வீகம் திரையை உடைத்து முன்னால் செயல்பட தொடர்ச்சியான முயற்சியில் எப்போதும் இருக்கின்றது. Our soul always gives pressure to the
mind, it wants to come forward and elevate its consciousness. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இருப்பினும் மனிதனால் இந்த திரையை உடைப்பது சாத்தியமில்லை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அது தனிநபராக இருந்தாலும் அல்லது பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, இது சாத்தியமில்லை. இந்த திரையை உடைக்கவே அவதாரம் ஒரு சிறப்பு பிறவி எடுத்து ஒவ்வொரு அடியிலும் மனிதனுக்கு மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றவாறு செயல்படுகிறது என்கிறார். பொதுவாக நமக்குள் இருக்கும் தெய்வீகம் நமது பிரகிருதியின் மூலம் செயல்படுகிறது. நமது பிரகிருதி மீன்ஸ் அவர் நேச்சர். இது மாயா என்று அழைக்கப்படுகிறது. இந்த முழுமையற்ற இயல்பால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் முழுமையற்ற ஆகிறது. ஆனால் அவதாரம் நிகழும் போது ஒரு வலுவான கீழ்நோக்கிய அழுத்தம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த பிரம்மம், அதாவது அந்த அவதாரம் இயற்கையின் வழியே தன் செயல்படவில்லை என்றாலும் அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்ற இயற்கையின் மேல் ஒரு சிறப்பு அழுத்தத்தை பயன்படுத்துகிறார் என்கிறார். அவர் இயற்கையின் மீது நின்று தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பிறப்பு முதலில் ஒரு ஆன்மாவின் பிறப்பு, இது ஒரு உடல் நிகழ்வு அல்ல என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஏனென்றால் அவதாரம் இஸ் ஆல்வேஸ் a special manifestation. மேலும் இந்த அவதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட பெற்றோரின் மகன் மட்டுமல்ல. முதலில் அது ஆன்மாவின் பிறப்பு, பின்னர் அது ஒரு முன் வெளிப்பாடு, தட் இஸ் ஃப்ரண்டல் மேனிஃபெஸ்டேஷன். இந்த தெய்வீக வெளிப்பாட்டின் நோக்கம் பன்மடங்காகும். நமக்குள் ஒரு நித்திய ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவும் கடவுள்தான். வாட் வி கால் எட்டர்னல் அவதார். இதை இன்னொரு கோணத்தில் இருந்து பார்த்தால், நமக்குள் ஒரு உலகளாவிய சுயம் உள்ளது, தட் இஸ் யூனிவர்சல் செல்ஃப். பிரபஞ்ச சுயம் என்பது நாம் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இருப்பது. எனவே ஒரு நித்திய சுயம் எட்டர்னல் செல்ஃப், பிரபஞ்ச சுயம் யூனிவர்சல் செல்ஃப் மற்றும் கடவுளின் ஒரு பகுதியாக இருக்கும் தனிப்பட்ட சுயம் பர்சனல் செல்ஃப். இந்த மூன்றும் நாம் கடவுளின் ஒரு பகுதி என்று பேசும்போது அது கடவுளின் ஒரு துண்டு அல்ல. இது ஏனென்றால் இந்த தெய்வீகம் யதார்த்தம் ஒரு முழுமையானது என்கிறார். It is not a part, it is always full. That is 100 minus 100 is equal to 100. This is true in case of Brahman. அது எங்கிருந்தாலும் அது ஒரு முழுமையானது. இது ஒரு நுண்ணிய வடிவங்களை எடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அது முழு யதார்த்தத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. இஸ் ஆல்வேஸ் ஃபுல். மனிதன் அறியாமையால் மறந்து விடுகிறான். அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் he forgets. இருப்பினும் அவன் வளர வளர உள்ளே இருக்கும் கடவுள் பிரகாசிக்கிறார். மனிதன் எவ்வளவு அதிகமாக வளர்ச்சி அடைகின்றானோ அவ்வளவு அதிகமாக ஒவ்வொரு நபரிடம் மறைந்திருக்கும் தெய்வீகத்தின் வெளிப்பாடும் அதிகரிக்கிறது என்கிறார். That's why Mother says elsewhere, be conscious, remember and offer. Always we should think of the divine. Every moment we should breathe the divine. That is the meaning of this. நம்ம அதை ஜாஸ்தி நினைக்கும் போது இந்த உள்ளுக்குள்ளே இருந்த இந்த லைட், இந்த வெளிப்பாடு நமக்கு தெரிகிறது. Soul wants to come to the forefront so that it can guide our life. That is what we call realization. But அது வெகு வருடங்களாகிறது. சில சமயம்
வெகு பிறப்புகளாகிறது. ஒரே பிறப்பில் நடப்பதில்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன், தட்ஸ் ஆல். மேலும் நாம் பார்த்தது போல் பரிணாம வளர்ச்சியடைந்து வரும் மனித ஆத்மாவை தனித்தனியாகவும் கூட்டாகவும் உதவுவதற்கு, விரைவுபடுத்தி உயர்த்துவதற்கும் அவதாரம் நிகழ்கிறது. This is the purpose of avatar. இதன் முதல் நோக்கம் ஒரு மனித உணர்வு தெய்வீக உணர்வாக மாறி வெளிப்படுவது சாத்தியம் என்பதை எடுத்துக்காட்டுவதாகும். அதாவது we can transform our human nature into the divine nature. அதை சாத்தியக்கூறு உண்டு என்பதை எடுத்துக்காட்டுவதற்கே அவதாரம் வருகின்றது. எனவே தெய்வீகம் மனித வடிவத்தை எடுத்து மனித வழியில் செயல்பட்டு இன்னும் ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. This is possible. It is possible if we concentrate on the divine always, and definitely our nature can be transformed into divine nature. அதாவது மனிதன் முயற்சி செய்தால் தெய்வீக தத்துவத்தை, தெய்வீக உணர்வை நமது பூரணமற்ற மனித உடலிலும் வெளிப்படுத்த முடியும் என்பதை காட்டுவதாகும். இதற்காகவே தோன்றியது அவதாரம். அவதாரம் மனித வடிவில் வருகிறது. மனித வடிவில் வரும்போது ஒரு மனிதனாகவே வாழ்கிறது. ஆனால் அந்த தெய்வீகம் கொஞ்சம் கூட அதில் குறைவதில்லை. நமக்குள் இருப்பதும் தெய்வீகம்தான், எட்டர்னல் அவதார். பட் நாம் அதை அறிந்திருப்பதில்லை, பிகாஸ் ஆஃப் அவர் இக்னரன்ஸ். அந்த வெயில், அந்த திரைகள் விலகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி நமக்கு தெரிகிறது. நாமும் வளர்கிறோம் ஆத்மா ரீதியாக. அது மட்டுமல்ல, அவதாரம் இப்பூவுலகை விட்டு சென்றாலும் அவருடைய ஆற்றல் மிக்க தாக்கம் ஒவ்வொரு ஆர்வமுள்ள ஆன்மாவையும் ஒரே பாதையில் நடக்க துணையாக இருக்கிறது. ஈவன் after they leave this earth, they exert their influence on the mankind. ராமரும் வந்து சென்று விட்டார், கிருஷ்ணரும் வந்து சென்று விட்டார். ஆனால் அவர்களின் தெய்வீக தாக்கம் இன்னும் செயலில் உள்ளது. which we are in a position to see that. கோயிலுக்கு போகிறோம். So many places are there where people worship Rama and Krishna. இன்றும் தொலைக்காட்சி திரையில் ராமனின் அல்லது கிருஷ்ணரின் உருவ பிரதிநிதித்துவம் கூட நமது பார்வையில் அதை ஒரு குறிப்பிட்ட பக்தியை தூண்டுகிறது. நமது பார்வைக்குள் ஒரு குறிப்பிட்ட பக்தியை தூண்டுகிறது. That's what Panditji says. டிவியில் மகாபாரதம் ஒளிபரப்பட்ட போதோ அல்லது ராமாயணம் ஒளிபரப்பட்ட போதோ இந்தியா முழுவதும் அதை பார்க்க தவறு இல்லை என்கிறார். So it exerts an influence on the human mind. That is the speciality of the avatar. இந்த அவதாரங்கள் ஒரு காலப்போக்கில் அழியாத ஒரு தெய்வீகத்தை விட்டு செல்கின்றன. அது என்னவென்றால், பூரணமற்ற மனிதன் தன்னை தெய்வீக ஆண்மைக்குள் வடிவமைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் இது ஒரு தர்மத்தை, ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சட்டத்தை அளிக்கிறது. அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணா சேஸ் இந்த கீதா, அர்ஜுனா, நான் தான் இந்த சனாதன தர்மத்தை உருவாக்கினேன் என்கிறார். அந்த தர்மம் அவர் உருவாக்கியது. அதை நாம் we have to follow that. அதன் செயலால், அதன் தாக்கத்தால் மனிதர்களை கடவுளை நோக்கி முன்னேறவும் மற்றும் கடவுளின் ராஜ்யத்தை இங்கே அமைக்கவும் உதவுகிறது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். நித்திய அவதாரம் நம் உள்மனத்தில் வெளிப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதை எப்போதுமே நாம் மறக்கக்கூடாது. ஆனால் அவ்வப்போது தோன்றும் அவதாரங்கள் மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியில் சில முக்கியமான தருணங்களில் வெளிப்படுகிறது. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் மேனிஃபெஸ்டிங்.
As and when it is required, when the earth is struggling for a transition, then during that time, the avatar descends. இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு அவதாரம் எவ்வாறு உருவாகிறது? அதுதான் இப்போது கேள்வி. அவதாரத்தை பற்றி பேசுவதற்கு முன் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார், சில தெய்வீக குணங்கள் சில தனிநபர்களிடம் மட்டுமே குவிந்து கிடக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார். மேலும் நாம் அவர்களை விபூதிகள் என்று அழைக்கிறோம். விபூதி அவதாரமா என்ற கேள்விக்கு ஸ்ரீ அரவிந்தோஸ் ரிப்ளை நோ, இல்லை என்பதுதான். ஒரு அவதாரம் விபூதி தான், ஆனால் விபூதி அவதாரம் அல்ல என்கிறார். அவதாரத்திற்கு ஒரு தனித்துவமான அம்சம் உண்டு, ஆனால் விபூதிக்கு தெய்வீக சுயம், அதன் சக்தி, தான் பயன்படுத்தும் சக்தி, அவரின் குணங்கள் தெய்வீகமானவை என்பதை உணர வேண்டிய அவசியமில்லை என்கிறார். அவர் அவற்றை தன் சொந்த வீரமாக நினைக்கிறார். எந்த விபூதியோ நிச்சயமாக நெப்போலியன், ஷேக்ஸ்பியர் இவரெல்லாம் விபூதி என்கிறார். அவர் போன்றவர்கள், நெப்போலியன், ஷேக்ஸ்பியர் போன்றவர்கள் அவர்களின் மூலம் வெளிப்படும் குணங்கள் தெய்வீகத்திலிருந்து பெறப்பட்டவை என்று ஒருபோதும் அவர்கள் நினைத்ததில்லை. ஆனால் இந்த விபூதிகள் அனைவரும் தெய்வீக இருப்பின் தீர்க்கமான வெளிப்பாட்டிற்கு தேவையான படிகள் என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். ஏன் ஒரு டவுட் நமது மனதில் வரலாம், அதாவது சந்தேகம். ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், அவதாரம் விபூதி தான், ஆனால் விபூதி அவதாரம் இல்லை என்கிறார். ஏனென்றால் விபூதிக்கு அந்த ஒரு மனித உருவம் அவ்வளவுதான், limited to that human self, the physical self, that's all. But in the case of avatar, when he manifests, அதில் he has got lot of vibhutis in him. அதுதான் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். விபூதி யோகம்ன்ற ஒரு யோகம் இருக்கிறது இந்த பகவத்கீதையில். அவர் இதில் என்னவா இருக்கிறேன் என்று வரிசையாக கூறிக்கொண்டே வருகிறார் அர்ஜுனனுக்கு. அதற்கு பிறகுதான் அவர் விஸ்வரூபம் காட்டுகிறார். அதை பின்னால் பார்ப்போம். ஸோ அதனால் விபூதி அவதாரம் இல்லை, ஆனால் அவதாரம் விபூதியாகவும் இருக்க முடியும் என்பது அவருடைய வாதம். பின்னர் சில பராக்கிரமம் நிறைந்த மனிதர்களை பௌதி அவதாரங்களாக, பார்ஷியல் அவதார்ஸ் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இன்ஃபேக்ட் வைணவ மரபில் அவர்கள் கடவுளின் ஆயுதங்கள், அதாவது விஷ்ணுவின் ஆயுதம் தனிநபராக பிறப்பது பற்றி பேசுகிறது. பலராமர் அத்தகைய வெளிப்பாடு என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த அந்த கலப்பை, அதுதான் பலராம அவதாரம். நம்மளுடைய தசாவதாரம் தான், அது 8வது அவதாரம். 8வது அவதாரம் கருதப்பட்டாலும், கிருஷ்ணருடைய அண்ணாவாக கருதப்பட்டாலும், அது ஸ்ரீ அரவிந்தரின் பார்வைப்படி பார்ஷியல் அவதாரம். ஏனென்றால் அவர் என்ன கூறுகிறார், இறுதியில் அவர்களின் வெளிப்பாடு தெய்வ குணங்கள் தான், ஆனால் அது போதாது என்கிறார். ஒரு உள் தெய்வீக உணர்வு வெளிப்புற இயல்பை அதனுடைய இருப்பின் மூலம் நிர்வகிக்க வேண்டும். It should govern the outside activity, that is the superficial self, through the inner divine. அது இருக்க வேண்டும் என்கிறார். இது ஸ்ரீ அரவிந்தருடைய பார்வை. அதே சமயம் தூய்மையான எண்ணங்களோடும் ஆழ்ந்த விருப்பத்தின் சக்தியாலும் மனிதன் தன்னை கடவுளின் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது தெய்வீகம் அந்த மனிதனில் நுழைந்து ஒரு வகையான பிரதிபலிப்பு ஏற்படுத்துகிறது என்கிறார். இதையும் நாம் பௌதிக அவதாரம் என்கிறோம்.
இங்கே ஒரு வேறுபாடு என்னவென்றால் தெய்வீகம் உள்ளே நுழைவதற்கு முன்பே அந்த மனிதர் இருக்கின்றார், அந்த நபர் அங்கே இருக்கின்றார். இதற்கு வெகு சிறந்த உதாரணம் யார் என்றால் அவர் கூறுவது சைத்தன்ய மகாபிரபு. தே ஆர் கால்ட் அம்சா அவதார்ஸ், அம்ச அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எப்போதுமே அப்படி இருப்பதில்லை. சில சமயங்களில் இவர்கள் பக்தர்களாகவோ மனிதர்களாகவோ இல்லாமல் கடவுளைப் போல செயல்படுவதும் பேசுவதும் உண்டு என்கிறார். உதாரணமாக சைத்தன்ய மகாபிரபு தன் வாழ்நாள் முழுவதும் சக்தி வாய்ந்த பக்தராக இருந்த போதிலும் சில உயரிய தருணங்களில் ஹையர் மூமெண்ட்ஸ் புருஷோத்தமனாகவே செயல்பட்டார். ஆக்டட் லைக் பிரம்மம். அந்த நேரத்தில் அவர் பக்தர் என்று யாரும் தவறாக நினைக்க முடியாது என்கிறார். தட் இஸ் த பிரம்மம் டிசைன்ஸ் இன் ஹிம் and he acts as a result, he acts like Brahman. But normally he is a human being, he is a bhakta. But at certain stages, certain moments, higher moments may call, அப்போது அந்த பிரம்மம் அவருக்குள் இரக்கம் கொள்கிறது. இரக்கம் கொள்வதனால் அவருடைய பேச்சும் செயலும் அந்த பிரம்மத்தை போன்றே இருக்கும் என்கிறார். அங்கே அவர்தான் இறைவன், அதுவும் முழு அவதாரம் இல்லை. அந்த நேரத்தில் தெய்வீகம் அந்த நபரில் இறங்கி செயல்படுகிறது, அவ்வளவுதான். எனவே அதை அம்சா அவதாரம் அல்லது முழுமையடையாத பகுதி அவதாரம் என்று அழைக்கலாம் என்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் அவதாரத்தை பற்றி குறிப்பிடும்போது இது ஒரு இரட்டை நிகழ்வு என்கிறார். Because it is a dual phenomenon. ஏனென்றால் அதாவது ஒன்று தெய்வீகம், மற்றொன்று மனிதநேயம். There is a divinity and humanity. இதை எப்படி காண வேண்டும் என்றால், மனித குலத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தெய்வீகம் சில உண்மைகளை நிலைநாட்டுவதற்காக தெய்வீகம் மனித இயல்போடு மனித வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதாவது மனித இயல்போடு மனித வடிவத்தை தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் இந்த அவதாரத்தின் சிறப்பம்சம். எனவே மனித வடிவில் வரும் கடவுளின் அவதாரம், மனித வழியில் செயல்பட வேண்டும் மனித மனம் அவதாரம், அற்புதங்கள் நிகழ்த்தினால் அதை மனித மனம் அதை அவதாரமாக கருதுகிறது. ஆனால் அற்புதங்கள் கடவுளை பொறுத்தவரை ஒரு சாதாரண நிகழ்வாகும். ஆனால் ஸ்ரீ அரவிந்தோ கூறுவது என்னவென்றால், அவதாரம் ஒரு அற்புதம் கூட நிகழ்த்தாவிட்டாலும் அது அவதாரமே. அதில் வெளிப்புற குறைபாடுகள் இருந்தாலும் அவதாரம் ஒரு அவதாரமே என்று கூறுகிறார். Not necessarily that each time an avatar should perform miracles. அவசியம் இல்லை என்கிறார். அதில் குறைபாடுகள் இருக்கும், தவறில்லை என்கிறார். குறைபாடுகள் என்பது மனித இயல்பின் மரபுகள் என்றாலும் இந்த மனித இயல்பின் மூலம் செயல்பட கடவுள் தீர்மானம் செய்கிறார். அது அவதாரத்தின் தெய்வீகத்தை பாதிக்காது. அவரோட நிர்ணயம் மனித வடிவில் தோன்றுவது. ஆனால் மனிதனைப் போலே அவர் நடந்தாலும் அது அந்த அவதாரத்தின் தெய்வீகத்தை பாதிக்காது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகர் கேட்கிறார், ஸ்ரீராமர் அவதாரம் என்கிறோம், ஆனால் சாதாரண மனிதனைப் போல் சீதையை பிறந்தபோது துன்பப்படுகிறார், அழுகிறார், எல்லாம் நடக்கின்றது. அது எப்படி அவதாரம் இது மாதிரி பண்ண முடியுமா என்பது கேட்டதற்கு அரவிந்தரோட பதில், ஒய் நாட்? ராமருக்கு ஏன் மனித உணர்வுகள் இருக்கக்கூடாது? அது அவருடைய தெய்வீகத்தை எப்படி பாதிக்கும் என்கிறார்.
அவர் அவதாரம் மனித வடிவத்தை எடுக்கும்போது ஒரு மனிதனாகவே மாறுகிறது. ஆனால் அது அவருடைய தெய்வீகத்தன்மையை பாதிக்கிறது என்கிறார். ஏன் மனிதனாக நடந்து கொள்கிறது என்பதற்கு மேலே விளக்குகிறார்கள் பின்னால். அதே போல சில விமர்சகர்கள் கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதற்கு ஸ்ரீ அரவிந்தரோட பதில் என்னவென்றால், தெய்வீகம் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொண்டு பூரணமற்ற இயற்கையின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும், இதன் மூலம் நீங்களும் நானும் அவர் தண்ணீர் இன்க்ளூட் பண்ணுகிறது. வாட் ஹியூமிலிட்டி பர்சானிஃபைட். இதன் மூலம் நீங்களும் நானும் பூரணமற்ற உயிரினங்கள் கூட உயர்ந்து தெய்வீகத்துடன் நாம் நமது இருப்பை ஒன்றிணைத்து தெய்வீக உணர்வோடு நடக்க முடியும் என்ற உறுதிப்பாட்டை வழங்குவதற்காகவே இந்த பூரணமற்ற மனித வடிவில் அவதாரம் தோன்றுகிறது என்கிறார். செட் an எக்ஸாம்பிள், ஹியூமன் ஒன்னையும் என்னையும் போல என்கிறார். அது தன்னையும் இதில் சேர்த்துக் கொள்கிறார். இது நமக்கு இது பொருந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியதாக இல்லை. பட் அவர் இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறார். பட் அதை நினைக்கும் போதே அவ்வளோ இதுவாக இருக்கிறது. தன்னை ஒரு சாதாரண மனிதனாக கூறுகிறார். பூமியில் அவதாரம் தற்போது நிலையில் குறைபாடற்றவர்களாகவோ பூர்ணமற்றவர்களாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். குறைபாடு இருக்கும், பூர்ணமற்ற தன்மை இருக்கும் என்கிற அவசியம் இருக்கலாம், தப்பில்லை என்கிறார். அற்புதம் நிகழ்ந்தால் அவை தற்செயலானவை, இன்சிடென்டல். அது மிரக்கலுக்காக பண்றது இல்லை என்றார். அவதாரங்கள் அற்புதங்கள் மூலம் மட்டுமே செயல்பட்டால் அது மனித குலத்தில் அடைய முடியாத ஒன்றாக இருக்கும் என்கிறார். இட் இஸ் பியாண்ட் த ரீச் ஆஃப் ஹியூமனிட்டி. ஏனென்றால் நாம் கடவுளை பார்க்க முடிவதில்லை. கோயிலுக்கு போகிறோம், ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல் நிறைவாக நினைக்கிறோம். ஆனால் only a miracle can do that. அந்த மிரக்கல் நடக்கிறது. அப்போது நாம் பார்க்க முடியாது என்றாலும் அந்த கடவுள் இருக்கிறார், எங்கோ இருக்கிறார் அப்படி என்று நினைக்கிறோம். அதே நமக்கு முன்னால் ஒரு மனித வடிவில் கடவுள் அவதாரம் இதை செய்தால் யாரும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. That's why he says, if he acts through miracle only, then the avatar will be beyond the reach of humanity. அதான் நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணர்லையும் சரி, எக்ஸப்ட் ஃபியூ, யாருமே அவர்களை அவதாரங்களாக நினைத்ததில்லை. That is the fact. Human mind, we have got a block in our mind. அந்த மென்டல் பிளாக் போகிற வரைக்கும் we cannot see that. We have to go beyond our mind to recognize that Krishna or Rama as an avatar. அது இல்லை என்றால் நாம் முன்னேறவே முடியாது. அந்த மென்டல் பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். அப்போதான் we can recognize. When God appears before you, still you will have doubt. அது எப்படி God வர முடியும் முன்னாடி? This is a normal human mind. Doubting mind always comes first, especially for intellectuals. அது எப்படி முடியும்? ஒரு லாஜிக் வேணும் எல்லாத்துக்குமே. How can he be like this? ஒரு சாதாரண மனுஷனா வர முடியுமா? These doubts are bound to come. அதை ஒன்றும் நம்ம unless we rise above all those things, our consciousness, we should rise in our level of consciousness. So, இது இன்னொரு கேள்வி. அவதாரம் அவர் எப்படி பிறக்கிறார்? அவதாரத்திற்கு உடல் எப்படி தயாராகிறது, எவ்வாறு தயாராகிறது? பரம்பரையாக வருவது என்று பொதுவான பொருள் விளக்கத்தை ஸ்ரீ அரவிந்தர் நிராகரிக்கிறார். He rejects that argument. அதாவது முதலில் உடலை தயார்படுத்தி பின்னர் ஆத்மா நுழைகிறது.
இதுதான் ஒரு ஜென்ரல் பிலீஃப். உடம்பு ஒன்ஸ் லேடி இஸ் பிரெக்னன்ட், ஸோ அந்த இது கர்ப்பம் வளர்கிறது, வளர்ந்த உடனே ஆத்மா உள்ளே நுழைகிறது. ஆனால் அப்படி நடப்பதில்லை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இது எப்படி நிகழ்கிறது என்றால், அந்த ஆத்மாவின் ஆன்மீக அனுபவங்களும் அதன்படி அந்த உடலை தயார்படுத்துவதும் நம் ஆத்மாதான். அவர் சொல்ற நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கூட, நம்மை போன்ற என்கிறார் திரும்பியும், அவரை நம்ம எடுத்துக்கூடாது இல்லை, பட் ஜென்ரலாக சொல்றார், நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கூட சூழலை தேர்ந்தெடுப்பது, பெற்றோரை தேர்ந்தெடுப்பது மற்றும் ஒரு குறிப்பிட்ட கருப்பையில் நுழைய தேர்ந்தெடுப்பதும் நம் ஆன்மாதான். எனவே நம் விஷயங்களில் ஆன்மா முடிவெடுக்கிறது என்றால், அவதார விஷயங்களில் இன்னும் நிறைய இருக்கின்றது என்று கூறுகிறார். ஆக்சுவலி எல்ஸ்வேர் ஸ்ரீ அரவிந்தோ says, when the soul decides to leave the body, last moment, maybe you can say 30 seconds or 1 minute, it will rewind all the happenings during that lifetime, and all the happenings means only higher moments. Other நினைச்சுட்டு, based on that, it decides next birth என்ன மாதிரி எடுக்கணும், what kind of experience it wants to undergo. அது அப்படியே டிசைட் பண்ணுறது, ப்ரீவியஸ் பர்த்தே டிசைட் பண்ணிடுறது. Then accordingly, the place of birth, time of birth, and the parents எல்லாம் அந்த சைக்கிக் வேர்ல்டு போய் அங்கே டிசைட் ஆகுது. அதான். But this, in a fraction of a second, it rewinds and it decides at that time itself. அப்படி போயிட்டு திருப்பி வரும்போது தான் it prepares the body. Suppose if it is a highly realized soul, what happens is, normally எல்லா கேஸ்லையும் எப்படி நடக்கிறது, பண்டிட்ஜி எழுதுறதை பற்றி, normally what happens is, the commentaries on Sri Aurobindo's thought, அதில் அவர் எழுதும்போது நார்மலி என்ன நடக்கிறதுன்னா, முதல்ல கர்ப்பம், அப்புறம் அந்த பிரெக்னன்சி முடிஞ்சு குழந்தை வெளியில் வரும்போது தான் அந்த ஆத்மா உள்ள நுழையிறது. Then it comes out, then the soul enters. This is a normal happening. இது பண்ணி சொல்றாரு. But in some cases, not in all, it is a general rule, but in some cases, what happens is, the life force enters first. Because அப்போ கேட்கலாம், எப்படி ஒரு மதர் வந்து she can feel the movements of the child within her stomach in the 6th month or 7th month, அது மாதிரி டைமில் வரும்போது மூமெண்ட்ஸ் இருக்கு தெரியுது. அப்போ how can it be? சோல் அப்பயே உள்ள போயிருக்கணும்னா இல்லைன்றாரு. Once first the life force enters, not the soul. The life force enters, அது குழந்தை வெளில வந்த அப்புறம் அது கத்துறது எல்லாம் because of life force. The soul, in certain cases, not in all cases, generally soul enters at the time of birth. But in some cases, as realized souls, what happens is, the body may not withstand the force of that soul. அதுக்காக என்ன பண்றது, it will be hovering around that atmosphere, and அது அங்கேயே சுற்றி நின்று it will prepare the body to be fit enough for the soul to enter at appropriate time. In some cases, it may take 6 months or 1 year. Soul உள்ள நுழையிறது இல்லைன்றார். Not only that, the parents வந்து suppose, though it chooses the parents, suppose parents வந்து ஒரு atheist இருந்ததுன்னா, because it wants to evolve. It is a highly realized soul. Yeah? It wants to progress further. அதுக்குதான் வருது. So what it does is, it even goes to the extent of changing the nature of the parents. பேரண்ட்ஸ்லேயே ஒரு மாற்றம் கொண்டு வந்து அவர்கள் தயாரானதுக்கு அப்புறம் தான் சோல் என்டர் ஆகுது இந்த பாடியில். அது வரைக்கும் அந்த குழந்தையெல்லாம் நார்மலாக பண்ணிட்டு இருக்கோம். பட் there is a life force. The emanation of the soul enters. That's all. Not the exact soul. Soul வருது after
everything is ready. After it feels this is the right time to enter, then only it enters. இது வந்து ஒரு பண்டிட்ஜி எழுதுறார். ஸோ அதான் அரவிந்தர் சொல்றார், நம்ம மாதிரி சாதாரண மனிதனுக்கு எப்படி என்றால் ஒரு அவதாரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பாடியை ப்ரிப்பேர் பண்ணும், அது எப்படி தேர்ந்தெடுக்கும், அதை பற்றி பேசுறார். எனவே தெய்வீகம் மனித வடிவில் பூமியில் தோன்றும் போது உடல்களை தொடர்ந்து தயார் செய்கிறது, அதுதான் தயார் செய்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது என்னவென்றால், மனுக்கள் அந்த அவதாரத்தின் உடல்களை தயார் செய்கிறார்கள் என்று கூறுகிறார். மனுக்கள் தான் அந்த அவதாரத்தின் உடல்களை தயார் செய்கிறார். ஆனால் அவதாரம் எந்த வடிவத்தை எடுக்கிறது, எங்கே எடுப்பது, எந்த இடத்தில் எடுப்பது என்பது அதன் சுய தேர்வில் உள்ளது என்கிறார். இது ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது. மேலும் அவதாரத்திற்கு ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு நோக்கமும் ஒரு பங்கும் உள்ளது. 10 அவதாரங்களை பற்றி அவர் விவாதிக்கும் போது அவர் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை கூறுகிறார். அவர் கூறுவது என்னவென்றால், அந்த அவதார வரிசையில் புத்தரை விட கிருஷ்ணர் முன்னதாக வருகிறார். ஆனால் புத்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கமான நிராகார பிரம்மம், உருவமற்ற பிரம்மம், அதை பற்றி உண்மைக்காக வந்து செயல்படுகிறார். ஆனால் கிருஷ்ணர் வந்த நோக்கம் டு எஸ்டாப்ளிஷ் த ட்ரூத் ஆஃப் லார்ட் ஆஃப் ஆனந்தா, அதற்குத்தான் வருகிறார் கிருஷ்ணர். அண்ட் மேலும் இதுவே கடைசி அவதாரம் என்கிறார். நாம் கேள்விப்படுவது என்னவென்றால், நாம் படித்திருப்பது என்னவென்றால், கிருஷ்ணருக்கு பிறகு கல்கி அவதாரம் தோன்றும் என்று. அவர் இதை மறுக்கவில்லை. அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரம் தான் கடைசி. ஆனால் எந்த ஒரு புதிய உண்மையையும் கொள்வதற்காக கல்கி தோன்றப்போவதில்லை. மாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் தொடங்கிய வேலையை தொடர்வதற்காக தோன்றப்போகும் அவதாரம் தான் கல்கி அவதாரம் என்கிறார். இவர் கடைசியாக சொல்வது என்னவென்றால், ஸ்ரீ அரவிந்தர் இந்த அவதாரத்தின் நோக்கம் இன்னும் முழுமையடையவில்லை என்கிறார். மதர் ஆஃப் ஆனந்தா வெளிப்பட வேண்டும், லார்ட் ஆஃப் ஆனந்தா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். அதற்கு உண்மை உணர்வு, that is the truth consciousness, உண்மை சக்தி, the truth power, இவை இரண்டும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நினைத்துக் கொள்ளும் வரை, அவைகள் தங்களை நினைத்துக் கொள்ளும் வரை இது சாத்தியமில்லை என்கிறார். இது இரண்டும் நிலைப்படுத்தப்பட்ட பிறகே, நிலைநிறுத்தப்பட்ட பிறகே தெய்வீக ஆன்மாவின் தெய்வீகத்தின் இந்த அவதார நோக்கம் முடிவடையும் என்கிறார். எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் பணி இன்னும் தொடரும், இது முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டே போகிறது என்கிறார். அது நமக்கு எல்லோருக்கும் ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்த்தவரை கிருஷ்ணாவதாரம், அடுத்து கல்கி அவதாரம், தசாவதாரம், அதுபடிதான் நாம் சொல்கிறோம் நாம் அறிந்தவரை. ஆனால் இவர் ஒரு புதிய இதை கூறுகிறார். மதர் ஆஃப் ஆனந்தா இதை பற்றி கூறும்போது எங்கேயோ எனக்கு படித்த நினைவு, பட் ஐ எம் நாட் ஷோர் விச் இயர். மதர் ஆஃப் ஆனந்தா மதர் சொல்லும்போது மதர் ஆஃப் ஆனந்தா ட்ரை டு டிசெண்ட் ஆன் எர்த் sometime in 1942 or 1946. இயர்ஸ் சரியாக ஞாபகம் இல்லை, ஐ ஹவ் டு ரெஃபர் பேக். அதில் அது ஏன் திருப்பி போயிட்டு மதர் ரீசன் சொல்றதுன்னா, எர்த் வாஸ் நாட் ரெடி. ப்ராபப்ளி அந்த ரீசன் என்னன்னா, இப்போ அரவிந்தர் சொல்ற இந்த ரீசன் தான், ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன ரீசன் தான். ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், ட்ரூத் பவர், these things have to be established first for Lord Ananda to be established on earth atmosphere. Till such time it may not be possible. சாத்தியக்கூறு இல்லை என்கிறார். So we have to wait for that time and we have to prepare our earth, all of us collectively, because individual effort நடக்காது.
collective effort, like what we sadhaks of Sri Aurobindo and the mother. More people should join and pray for this, the descent of Lord of Ananda on the earth, so that there will be total harmony. எங்கேயும் ஆனந்தம் அது வியாபித்திருக்கும். அதுவரை நாம் பொறுமையாக காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சேர்மன் சார், மிஸ்டர் சிவகுமார். தேங்க்யூ அண்ட் pranam to you all.